வருஷமா தமிழகத்துக்கு இதுவரை திமுக எதுவுமே பண்ணல அப்படின்னு இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏமா, இந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் திமுகவை குறை சொல்லணுங்கிறது தான் அந்த அம்மாவுடைய நினைப்பா இருக்கே தவிர திமுக செய்கிற நல்ல காரியங்களை அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தலைவர் எப்படியோ அது மாதிரி தான் இந்த அம்மாவும். சீமான் எப்போ பார்த்தாலும் எங்களை குறை சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வன்னை சுமதியும் எங்களை குறை சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் ஆட்சியில் தான் இன்னைக்கு மக்கள் சுவீட்சமாக இருக்காங்க. எங்கேயுமே பட்டினி சாவுங்கிறது கிடையாது. எங்கேயுமே நாங்கள் கஞ்சி தொட்டி திறக்கலை. எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்குமே இலவச அரிசி தர்றோம், பருப்பு எல்லாருமே பாக்குற நீங்க தூய்மை பணியாளர்களை பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து திராவிட மாடலோட ஆட்சி லட்சணத்தை பார்க்குறோம். ஒரு சாதாரண ஒரு தொழிலாளர்களுக்கு போராட கூட உரிமை கொடுக்க முடியாத அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. இந்த தூய்மை தொழிலாளர்களை ஆர்ப்பாட்டம் பண்றதே மகா தவறு. காரணம் என்ன? எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு இழிவான செயல். இந்த மக்களை இந்த நாட்டை சுத்தம் பண்ற தூய்மைப்படுத்துற மலத்தை கூட கையால் அள்ளக்கூடிய அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம இந்த அரசாங்கம் கேடுகட்ட திராவிட மாடல் அரசு அவர்களுக்குரிய சம்பளத்தை கொடுக்காம தனியார் மயமாக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவங்கள டெம்பரரி தான் எடுத்தோம், பெர்மனன்ட் ஜாப்னு சொல்லி எடுக்கல, அதனால நாங்க எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்குவோம் அப்படின்ற. தூக்கிட்டு வேற யார் வருவாங்க? இவங்களுக்கு இவங்க குப்பை இல்லணும், இவனுங்க மலம் இல்லணும், ரோடு கூட்டணும், இவங்க காவா அல்லணும், இவங்க பொண்டாட்டி இதெல்லாம் பேண்டதெல்லாம் அல்லணும். ஆனா இவங்களுக்கு வேணும்னா தூக்கி எவங்கிட்டேச்சும் விட்டுருவானுங்க. பிரைவேட்ல கோடிக்கணக்கில் காசு வாட்டி பிரைவேட் கடையில் விட்டுருவானுங்க. அப்படியே போயிடுங்க. அவங்க என்ன அநியாயமா இருக்கு? இவங்க என்ன ஆட்சி பண்றாங்க? இவங்க திமுக என்ன ஆட்சி பண்ணுது? என்ன திராவிடம் என்ன பண்ணுது? எதுலையும் ஒழுங்கு கிடையாது. ஒழுங்கினோம் அவங்க செய்யறது எதுவுமே முறையானது கிடையாதுமா. பைத்தியக்காரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறைகேடான ஆட்சி. ஒரு நாளைக்கு அந்த தூய்மை பண்றவங்க, குப்பை அள்ளுறவர்கள் இல்லைன்னா இந்த சென்னை நகரம் நாரிடும். தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட் லேபர் தான்மா. அவங்க பெர்மனன்ட் ஸ்டாப் கிடையாது. ரொம்ப பேருக்கு இந்த இதை தெரியல. கான்ட்ராக்ட் லேபர்னா யாரு, பெர்மனன்ட் ஸ்டாஃப்னா யாருங்கிறதே தெரியல. அது தெரியாம தான் இந்த பிரச்சனை. அவங்க போராடுறதே எங்களை பெர்மனன்ட் பண்ணுங்க, எங்களை கான்ட்ராக்டுக்கு கொண்டு போய் இன்னொரு அந்த கம்பெனியில கொண்டு போய் எங்களை சேர்க்காதீங்கன்னு தான் அவங்க போராடுறாங்க. ஏற்கனவே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மொத்தம் 12 டிவிஷன்ல 10 டிவிஷனை கொண்டு அங்க சேர்த்துட்டாங்க. மீத இருக்க 2 டிவிஷனை தான் நாங்க சேர்த்தோம். அதுக்கு தான் இப்ப இந்த பல மாசமா போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? நாங்க பதில் சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத எங்க முதலமைச்சர் யோசிச்சு ஆலோசனை பண்ணி கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க நல்லதே செய்வோம். ஆமா, இவங்க ரொம்ப ஆணவத்துல ஆடுறாங்க. எல்லாமே தனியார் 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 மயம், தாராளமயம், விற்பனை எல்லாத்தையும் வித்துறடா. பீச்சை வித்துறடா, கோட்டையை வித்துறடா, செஞ்சாஸ் கோட்டையை வித்துற சொல்லுங்க, மவுண்ட் ரோட வித்துற சொல்லுங்க, பாகம் போட்டு அந்த எல்ஐசி பில்டிங் ஒன்று தோன்றுங்க, அதையும் வித்துருங்க. வித்துருந்த பார்க்கு பூங்கெல்லாம் வித்துருங்க. ஒப்பம் பேரை வைக்க சொல்லுங்க. கருணாநிதி பார்க்கு, கருணாநிதி இடம் எல்லாமே. அப்புறம் அவங்க அம்மா பேரு, கருணாநிதியோட அம்மா பேரு, இதெல்லாம் வச்சு பார்க்கு திறக்கிறாங்க. திறக்கட்டும். ஒரு தூய்மை பணியாளர் யாரோட ஆளுமா? எந்த நாட்டிலையும் பாருங்கம்மா, நாடு சுத்தமா இருக்குன்னா அவர்களை நல்லா வச்சிருந்தாதான், அவர்களுக்கு போதிய சம்பளம் கொடுத்து, அவங்க டைமிங் கரெக்டா கொடுத்து, அவர்களை மகிழ்ச்சியா வச்சது நாடு சுத்தமா இருக்கும். நீங்க கொடுக்குற உணவுமே சரியில்லைன்னு சொல்றாங்களே. உணவு ஏமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கலாம்டா. ஏன்னா அவங்க எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்டவங்க. சும்மா இது அதாவது ஓசியில கிடைக்குதுன்னா அதை பொடிச்சு பல்லு பாதம் பார்ப்பானா. ஒரு மாடு ஊர் வழியில போனா சாப்பாடு உங்களால எங்களால நான் என்ன மஸ்துக்கு சாப்பிடணும்? அதே போல தூய்மை உனக்கு உன் தகுதி என்னவோ உன் தகுதிக்கு தகுந்ததான் தரப்படும். சும்மா உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்கி தர முடியாது சார். 3 வேளை உணவுன்றது எல்லா மனிதனுக்கும் எல்லா மனிதனுக்கும் உணவு தான். எல்லாமே ஒரு கஞ்சியை வச்சு அதுல உப்பை போட்டு ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிடுறவன் தான் நானு. புரிஞ்சுக்கோ. ஏன் அது அந்த கெட்டுப்போன உணவு, கட்டுப்பான உணவு கெட்டு போச்சு நொட்டி போச்சு. ஆளை பரவாயில்ல. இதெல்லாம் இந்த ஊடகங்களும் இந்த மாதிரி சீமானுடைய குரூப்புகளும் பண்ணக்கூடிய திமிர்த்தனமான பேச்சுக்கள். நீங்க ஃபாரின்கெல்லாம் போங்க, ரோட்ல உட்காந்து சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். அப்படி வச்சிருப்பான். அதற்குண்டான மிஷின் இருக்கும், கழுவுறதுக்கு மிஷின் இருக்கும்,
குப்பை அள்ளுற மிஷினு, தூக்கி மேல போட மிஷினு, இங்க எல்லாம் மனுஷ பையன் தான் அள்ளிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ இழிவா இருக்கு தமிழ்நாடு. இன்னமும் இவன் வந்து ஏன்னா இவனை கோடி கோடியா சம்பாதிக்கிறான்ல, சொத்து வச்சிருக்கான்ல, ஒரு கூட்டுறவங்களுக்கு சம்பளம் தர துப்பு இல்லையா அவனுக்கு? இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் கொடுத்து எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சாலுமே சரியாவே வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. யார் வேலை பார்க்கலாம்? தூய்மை பணியாளர்கள் சரியா வேலை பார்க்க. இவங்க அப்படியே திமுக மாடல் திராவிட விட அப்படியே கழட்டி கிழிக்கிறானுங்களா? சட்டமன்றத்துல விட கும்மி அடிச்சுதான் சம்பளம் வாங்குறானுங்க. சட்டமன்றத்துல டேபிள் தெரிஞ்சாலும் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான். 100 கோடி 2000 கோடி 10,000 கோடி லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான. இவன் அப்பா விட்டு சொத்தாது, தமிழ்நாட்டு சொத்து, தமிழ்நாடோட காசு, தமிழ்நாட விளைச்சல், தமிழ்நாட வளத்தை சொல்லி நிலத்தை சொல்லி திருடி அவனுக்கு வந்து ஊரு வெளிநாடு ஃபாரின்ல பூரா சொத்து இல்லாத எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, பூரா திருட்டு பசங்க, பூரா திருட்டு பசங்க. ஏன் ஸ்டாலின் முதல் கூட திருடன் தான். ஓசியில கொடுத்தா எனக்கு ஒண்ணு, எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணு, எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பாளுங்களாம் கப்பல்ல வர்றத. சரியா? கப்பல்ல வர்றது பொண்ணு மகனுக்கு தான் கேட்கணும், இல்ல அப்பனுக்கு கேட்கணும். அதை விட்டுவிட்டு எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணு, எங்க அக்காளுக்கு ஒண்ணுன்னு கேட்டான்னா அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரிதான் இப்ப இவளுக்கு பண்ற எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். எங்களை எய்த்து கேள்வி கேட்டு அதாவது எங்களை எய்த்து கேள்வி கேட்கறதுக்கு இது என்னம்மா ஜுஜிபிமா? யாரு வேணாலும் கேட்கலாமா, நீயும் கேட்கலாம், அவங்களும் கேட்கலாம், யாரு வேணாலும் கேட்கலாம். ஒட்டு மொத்தமா வாக்களிக்கக்கூடிய மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க, இவங்க நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா, இவங்களுக்கு வாக்களிக்கலாமா வேண்டாமாங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ மேம் இன்னொன்னு பேசிட்டு இருந்தாங்க, எல்லா மக்களும் வந்து உங்க ஆட்சியில பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் வந்து திமிர்த்தனமான பேச்சு. எங்க பிச்சை எடுக்கிறாங்க? ரோட்ல போய் பாருங்க. ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியில கூட தெரு ஓரத்துல அவ்வளவு பேர் இங்க பாருமா, இதெல்லாம் வந்து பிச்சைக்காரன் வீட்டுல பாத்தீங்கன்னா அவன் இன்கம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கான், அவன் கார்ல வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பிச்சை எடுத்து இந்த காசுகளை பூரா சேர்த்து எத்தனை பேர் நம்ம கட்டுக்கட்டா வச்சு பணம் எல்லாம் எடுத்தாங்க பிச்சைக்காரவங்க கிட்ட இருந்து. பிச்சை எடுக்கிறது வந்து ஒரு பிச்சைக்காரர்கள் எங்கேயோ ஒண்ணு, அப்படி எல்லாம் இல்ல. எல்லா பிச்சைக்காரவங்களுக்கும் சராசரியா ஒரு நாளைக்கு எப்படி பண்ணாலும் 2000-3000 கிடைக்குது. அதுல அவங்க செலவு போக, அதுல இப்ப சாப்பாடெல்லாம் நிறைய மக்களே வாங்கி கொடுக்குறாங்க. பொதுஜன மக்களே ரோட்ல போகும்போது பாப்பாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களே பொட்டெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. ஸ்டாலின் என்ன வேலை செஞ்சாரு? உதயநிதி என்ன வேலை செஞ்சாரு? அக்கா கனிமொழி என்ன வேலை செஞ்சாங்க? ஒரு வேலையும் இல்ல, பூரா திருட்டு வேலை, பூரா திருடுறது, சுரண்டுறது, கமிஷனு கட்டிங்கு, நாட்டை சுரண்டி நாட்டு மக்களை எல்லாம் ரோட்ல விட்டு பிச்சை எடுக்க விட்டு, தாலி அறுக்க விட்டு, சாராய கடை தாலி அறுக்க விட்டு, பிள்ளைங்களை வந்து மானபங்கப்படுத்தி கெடுக்கிற அளவுக்கு கஞ்சா வியாபாரத்தை பண்ண விட்டு இவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நல்லது செய்ய மாட்டாங்க. அது என்னத்தை தான் இதுகளை கொண்டு உங்க ஆட்சியில வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க, பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க. அது அந்த பிச்சை வந்து வேற. அது வந்து எப்படின்னா எங்களை அசிங்கப்படுத்துறாங்களாமா. இல்ல அதுதான் நிஜ பிச்சை. உங்களோட ஆட்சியில வந்து மக்கள் வந்து எல்லாத்தையுமே பிச்சை, அத வரி ஏத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை குறைக்க சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க. வரி ஏத்தாம இந்த அம்மாவை வச்சு அப்படியே குழு குழு குழுன்னு எப்படி பார்க்க முடியும்? இலவச அரிசி எப்படி கொடுக்க முடியும்? இலவச ஃபார்ம் ஆயில் எப்படி கொடுக்க முடியும்? பருப்பு எப்படி கொடுக்க முடியும்? வரி ஏத்துனா தானே வரியில இருந்து வர காசை வச்சுதான் கொடுக்க முடியும். அந்த பெண்கள் வந்து அழுகுறாங்க தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் விதவை, நான் விதவை, அந்த அம்மா விதவை, அந்த அம்மா விதவை, இந்த அம்மா கணவன் இல்ல ஓடி போயிட்டாரு, இந்த அம்மாவுக்கு வந்து கணவனால வேலை செய்ய முடியாது, நாங்க தான் சம்பாரிச்சு குடும்பத்தை பாக்குறோம், பிள்ளைங்களை பாக்குறோம், எங்களுக்கு ஏன் வேலையில இருந்து எடுக்கிறீங்க, எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்கறது என்ன தவறுமா? இந்த இன்னும் ஒண்ணு தெரியுமா? தூய்மை பணியாளர்களுக்கு யார் வந்து பேசணும்? KN நேரு அவர் வந்து பேசணும். வரணுமா? KN நேரு எங்க போனாரு? அவர் அந்த பக்கம் சேகர் பாபு எல்லாத்துக்கும் பருப்பு தொண்டையில வைக்கிற மாதிரி வந்துடுறாரு சேகர் பாபு. இந்த பந்தியில சோறு போட்டா எவன் கல்யாணத்துல பார்த்தா பருப்பை தான் முன்ன வைப்பாங்க, அந்த தொக்கு வைப்பாங்க, அதுதான். அதே மாதிரி சேகர் பாபு தான் முன்ன வந்தாரு. மேயர் பிரியா, இவர் ஒரு MG ராமச்சந்திரன், அவர் சரோஜா தேவி வர்ற மாதிரி அப்படியே ஆட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா மரியாதையா பேச என்ன ஒரு என்ன நடந்துக்குது? சேகர் பாபு கொடை பிடிச்சிட்டு வருது, அதனால என்ன? இல்லன்னா ஸ்டாலின் காரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு போகுது, இல்லன்னா ஓட்ட பந்தல குடுக்குன்னு ஓடுது. இப்படி கைய கட்டிட்டு
இப்படி பாத்துட்டு நிக்குது. இது மேயர் கழகா? மேயர் மேயர் கழகா? அழகுல தூய்மை பணியாளர் வந்து ரோட்ல நின்னு போராடுறாங்க 15 நாளா. எதுக்கு யார் போராட சொன்னா? யார் போராட சொன்னா? உங்க லட்சணம். நீங்க என்ன எங்க சம்பளம் லட்சணம்? கொடுத்தா நீங்க நாங்க டைமிங் கூட சம்பளம் அனுப்பிச்சா நீங்க சும்மா முறை புரியல அவங்க பேசுங்க. அவங்க வேண்டுதலாம் இந்தப்பா வேண்டுதலாம் சொல்றத கேளுப்பா. சொல்லுங்க. அவங்க எல்லாமே டெம்பரவரி அப்பாயின்மெண்ட். வேணும்னா வேலைக்கு வச்சுக்குவோம், ஓ. இல்லைன்னா அனுப்பிச்சிடுவோம். ஆ, அந்த மாதிரி டெம்பரவரி தான் அவங்க. ஆ, அதனால இங்க பாருங்க, ஏற்கனவே இங்க இருக்கிறது 12 ஜோனு தான். ஆ. 12 ஜோன்ல 10 ஜோனை வந்து தனியார் மயம் ஆக்கிட்டாரு ஆக்கிருங்க, எடப்பாடி. நீங்க தான் ஆக்கிருவீங்களா? நாங்கள் ஆக்கல, எடப்பாடியே ஆக்கிட்டாரு. ஆ, 10 ஜோன் உடனே ஆக்கிட்டாரு. எடப்பாடிட்ட போயிருவாங்க. ஆகையினால இப்ப ஒன்னா எடப்பாடி இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரெண்ட் ஒண்ணு. எம்ஜிஆர் ஜெயலலிதா போறாங்க. சார் இப்போ உங்க ஆட்சி மீது இவங்க பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கற்பழிப்பு, லாக்அப் டெத், இதெல்லாம் எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்துலயுமே வந்து தொடர்ச்சியா நடக்குது. இப்போ கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது இந்த கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து செய்யறது யாருன்னு சொன்னாக்க மேற்படி கட்சியை சார்ந்தவங்க தான் பண்றாங்க. வேணும்னு கட்சினா எந்த கட்சி? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். எடுத்துக்கலாம். ஆமா, திமுக கட்சிக்காரன் பண்றான். நாங்க ஆளுங்கட்சிக்காரன் எங்க கட்சிக்கு கெட்ட பேர் வரணும்னு எதுக்கு செய்யறோம்? கெட்ட பேர் வரணும். எலெக்ஷன் நேரத்துல கூட வேலை பண்ண மாட்டேங்குது. அதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க பண்ற வேலையை பாக்குறோம். இப்ப கிட்டத்தட்ட எத்தனை இளைஞரணி மாநாடு போட்டிருக்கோம், எத்தனை முகர்வர்கள் கூட்டம் கூட்டியிருக்கோம், எத்தனை மகளிர் போட்ட திருச்சி மாநாடு கூட வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. ஆகுதா ஆகலைன்னா திருச்சி மாநாடை பாரு. திருச்சி மாநாட்டுல எங்க தலைவர் பேசின அறிக்கை, முந்தைய அரசு என்ன பண்ணுச்சு, நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒண்ணுமே பண்ணலைன்னா அந்த அவர் பண்ணுன சொன்னதை கேட்க சொல்லு. இல்ல எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு, அதை பார்க்க சொல்லு. பாதுகாப்பு இல்லாம நீ இப்ப கும்படி புண்டியில இருந்து பாதுகாப்பு இல்ல. பிரியாக்காவுக்கு பாதுகாப்பு இருக்கு. அவங்கள சுத்தி 10 எம்எல்ஏ இருக்காங்க. கனிமொழி அக்காவுக்கு பாதுகாப்பு இருக்கு. அந்த வந்து அழகிய பாண்டியன் அம்மா அவங்களுக்கு இருக்கு பாதுகாப்பு இருக்கு. சுத்திரும் 10 எம்எல்ஏ இருக்காங்க. பொதுமக்களுக்கு இல்லம்மா. காவல்துறையே எதிரியா இருக்கு. ஆமா, காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கெடுத்து போடுறாங்க. பிள்ளைய கொண்டு கொலை பண்ணி லாக்கப் வச்சு கொண்டு போறாங்க. கொலை நடக்குது. வெளியில போனாங்க. இப்ப இந்திக்கார வர 10ஆத்துக்கு வந்திருக்கான், அவனையும் சேர்த்துக்கிட்டானுங்க. அவனுங்க வந்து கொலை பண்ணி போடுறானுங்க. இன்னும் இந்த நாடு நாசமா அண்ணா, இந்த நாடு தட்டுக்கட்டு இருக்குண்ணா. தட்டு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கற்பழிப்பு நடக்கலன்னு சொல்லுங்க, இது லாக்அப் டெத் நடக்கலன்னு சொல்லுங்க, இல்ல வந்து அந்த ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோல ஒருத்தர் போட்டிருக்காரு, நேத்து போட்ட ரோடு இன்னைக்கு கையால உடைச்சு காட்டுறாரு. கூடு கூட கொட்டுது, பிரிட்ஜு கூடு கூட கொட்டு. ஒன்றும் சரியில்லைம்மா. காரணம் வந்து ஸ்டாலின் வந்து வயசாயிருச்சு. அவர் பணக்காரு, அவர் பணத்திலே புரண்டவர். அவர் அப்படியே தொலைநோக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து கடுகெல்லாம் பார்க்க மாட்டாரு, பெருசா பார்ப்பாரு. இவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி இவர் கையில இருக்கு. அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? கூட இருக்க எம்எல்ஏ கிட்ட இருக்கு. மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இததான் எங்க போனாலும் அதுல ஒரு சப்ஜெக்ட் என்னம்மா, அது 100கணக்கானதுல அது ஒண்ணு, அவ்வளவுதான். அதையே முதன்மைப்படுத்தி சொல்லல. விடியல் பயணத்துல எத்தனையோ பண்ணிருக்கோம் நாங்க, புரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணு மட்டும் இல்ல. இது வந்து இலவச அரிசி கொடுக்கறதோ, இலவச ஃபார்ம் ஆயில், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி முந்தைய அரசும் கொடுத்துச்சு, இந்த நாங்களும் கொடுக்குறோம், அவ்வளவுதான். நிறைய பெண்களுக்கு தாலியே இல்ல, மஞ்சள் கலக கட்டி போட்டு படுத்திருக்கு. அவ்வளவு வறுமை. ஆனா இவங்க மட்டும் மாடி மேல மாடி கட்டுவாங்க, கோடியா சேர்த்து வைப்பாங்க. இவர் புள்ள விளையாடுறது கூட பிளைட் விடுவார் மேல. அவர் புள்ள விளையாடணுமா பிளைட் விடுவார் மேல. கீழே 10 பேர் சாவான். இவர் புள்ள விளையாடணுமா கார் ரேஸ் விடுவாரு. அவரு பிள்ளைய எப்படி பார்க்கணும், அது மக்களோட பிள்ளை பார்க்கணும்ல. அதாவது முதல்ல இந்த ஆட்சி மாறணுமா, அது மாறிடக்கூடிய விஷயம். தூக்கி என்ன வீட்டுக்கு அனுப்புறோம் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நாங்க நல்லதே பண்றோம். மக்கள் நல்லது, எங்க அரசை மக்கள் பாதுகாக்கிறாங்க. மக்களுக்காக நாங்க, எங்களுக்காக மக்கள் எங்களுக்கு மீண்டும் ஆட்சி அமைக்க வாக்களிப்பாங்க.